மோடி கேரண்டி என்று பேசும் பிரதமர் மோடி முதலில் ரயில் பயணிகளுக்கு கேரண்டி கொடுப்பாரா என்று காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் கேள்வி எழுப்பியுள்ளார். நாட்டில் அதிகரிக்கும் தொடர் ரயில் விபத்துகள் தொடர்பாக திருவள்ளூரில் சசிகாந்த் செந்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், வந்தே பாரத் போன்ற ரயில்களை விடுவது முக்கியமல்ல எனவும் பயணிகளுக்கு பாதுகாப்பான பயணம் அளிப்பதுதான் முக்கியம் என்றும் கூறினார். ரயில் ஓட்டுநர்களுக்கு விடுமுறை கொடுக்காமல் இரவும் பகலும் தூங்காமல் ரயிலை இயக்குவதால் ரயில் விபத்துகள் ஏற்படுகின்றன என்றும் மத்திய அரசின் மெத்தன போக்கே விபத்துகளுக்கு காரணம் எனவும் தெரிவித்தார். தொடர் ரயில் விபத்துகள் நடப்பதால் ரயில் பயணிகளின் எவனாக மோடி உள்ளார் என்றும் சசிகாந்த் செந்தில் குற்றம் சாட்டினார். இங்கே ட்ரெயினில் போகாதவங்க யாருமே கிடையாது. அதுவும் திருவள்ளூர் தொகுதியில் ட்ரெயின் என்பது ஒரு நம்ம வாழ்க்கையிலே பிடி பிணைஞ்ச ஒன்று. நானும் என் குடும்பமும் ட்ரெயினில் தான் போகும், உங்கள் குடும்பங்களும் ட்ரெயினில் தான் போகும். அப்படி இருக்கும் பொழுது அந்த ரயிலின் பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்குன்றது இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறி. நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, ஏன்னா டிவிலெலாம் அடிக்கடி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ரயில்வே துறையிலேருந்து இல்லை ரயில்வே மினிஸ்டர்லாம் பேசும்போது நாங்கள் ரயில்வே துறையை பயங்கரமாக மாடர்னைஸ் பண்ணிட்டோம், என்னென்னோ விஷயம்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி பாதுகாப்பு அப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்ன்ற பேச்சுக்கள் எல்லாம் வரும்பொழுது நானும் அப்படி தான் நம்பிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு இந்த என் கையில் கிடைத்திருக்க டாக்குமெண்ட் டேட்டா வச்சு பார்க்கும்பொழுது ரொம்ப ஒரு சேட் ஸ்டேட்டில் இருக்குது. அதாவது ரயில்வே லோகோ பைலட்ஸ், ரயில்வே என்ஜின்களை இயக்கும் லோகோ பைலட்ஸ் சரியாக அவர்கள் தூக்கத்தை கூட அவங்களுக்கு சரியாக கிடைக்கலன்றது அவங்களுடைய ஒரு போராட்டமாக இருக்குது. அதாவது ரயில்வே ஆக்ட் படி 2 நாள் நைட் டியூட்டி செஞ்சால் 1 நாள் அவங்களுக்கு ஒரு விடுப்பு கொடுக்கணும். அப்போ தான் அவங்களால அந்த உடல் ரீதியாகவும் ஒரு அந்த கான்ஷியஸ் ரீதியாகவும் அவங்களால ரெக்யூப் பண்ண முடியும். இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு லோகோ பைலட்டையும் 4 நாட்கள் 4 ராத்திரி கண்டினியூஸ் டியூட்டி போடுறாங்க அப்படின்றது அவங்களுடைய ஒரு அக்யூசேஷனாக இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த விஷயம் பல முறை அவங்க எடுத்தும் கூட அதுக்கான ரெஸ்பான்ஸே சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வராததுனால சதர்ன் ரயில்வேலேருந்து இந்த ஜூன் மாதத்துலேருந்து அவங்களே அந்த லீவ் எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப கிளியராக சொல்கிறாங்க, ஒரு 10-15 வருஷம் முன்னாடி எங்களுக்கு இந்த மாதிரி ப்ரெஷர் கிடையாது, ரயிலின் வேகமும் கம்மியாக தான் இருந்தது. 100 கிலோமீட்டர் ஒரு செக்ஷனில் கொடுத்தாங்கன்னா அதில் நாங்கள் 80 போனால் கூட பரவாயில்ல, நாங்கள் பொறுமையாக போவோம், எங்களால் அந்த ரெஸ்பான்ஸ் டைம் எல்லாம் கரெக்டாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் 130 கிலோமீட்டர் வேகத்தில் போனோம்னா அந்த வேகத்துலேருந்து 1 கிலோமீட்டர் கம்மி பண்ணால் கூட எங்களை கேள்வி கேட்குறாங்க. அதே சமயத்தில் எங்களை தூங்க விடலைன்னா, சட்டப்படி எங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த விடுப்பு கிடைக்கலன்னா எங்களால் இயக்கவே முடியாது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. இது இன்சிடென்ட் ஆஃப்டர் இன்சிடென்ட் இதுதான் காரணமாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ என் கையிலேயே இந்த வருடமே 3 இன்சிடென்ட் இந்த மாதிரி. நேற்று நடந்த விஷயமும் கூட இதே சம்மந்தப்பட்ட விஷயம் தான். இதில் 2 மேஜராக இருக்குது. அவங்களுக்கு 2 ராத்திரி டியூட்டி போட்டால் 1 நாள் அவங்களுக்கு விடுப்பு கொடுக்கணும். அதுவும் இல்லாமல் வாரத்தில் 30 வீக்லி ஆஃப்னு சொல்லுவாங்க, வாரத்தில் 2 ராத்திரி கண்டினியூஸாக அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்களுடைய வீடுகளில் அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கு, அதையும் கொடுக்கறதில்ல. அதுலேயும் கட் பண்ணி அவங்கள டியூட்டிக்கு வர வைக்கிறாங்க. சதர்ன் ரயில்வேலேருந்து இப்போ லோகோ பைலட்ஸ் ஜூன் 1 எங்கள் உயிர் எங்களுக்கு இம்பார்ட்டன்ட்டு சொல்லிட்டு அவங்க லீவ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நாங்கள்லாம் ட்ரெயினில் உட்காந்து போகும்போது ஒரு பாதுகாப்போடு போகிறோம். பஸ்ஸில் போகும்போது, ட்ரெயினில் காரில் போகும்போது யோசிப்போம் டிரைவர் தூங்கினாரா இல்லையான்ட்டு. ஆனால் ரயிலில் போகும்போது ஒரு பாதுகாப்போடு நம்மெல்லாம் போகிறோம். ஆனால் நம்மளுடைய அந்த லோகோ பைலட் தூக்கம் இல்லாமல் அந்த வண்டியை ஓட்டுறாங்கன்னு சொல்கிறது எவ்வளோ ஒரு பகீரான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இது ஒரு ரொம்ப சீரியஸான மேட்டர். உங்கள் குடும்பங்களையும் என் குடும்பத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. இவ்வளோ சொல்லியும் ஏன் நம்ம மத்திய அரசாங்கம் இதுக்கு செவி சாய்க்க மாட்டேங்கிறது தான் என்னுடைய முதல் கேள்வி. அதாவது வந்தே பாரத் ட்ரெயினை இந்தியா முழுக்க இனாகுரேட் பண்ணுறதுக்கு மோடி 1 தடவை இல்லை, 4 தடவை 5 தடவை வருகிறார். ஆனால் இந்த மாதிரி ஒரு சீரியஸான ஒரு விஷயம் இருக்கும் பொழுது ஏன் அவங்க அரசாங்கம் இதுக்கு செவி கொடுக்க மாட்டாங்க? நேற்று கூட பார்த்தோம்னா இந்த ரயில்வே இன்சிடென்ட் நடக்கும் பொழுது மத்திய ரயில் அமைச்சர் அவர் பைக்கில் போகிறாரு, மோட்டார் சைக்கிளில் போகிறாரு, கேமராக்கு போஸ்ட் கொடுக்குறாரு. ஆனால் அவர்களால் இந்த ஒரு சாதாரண விஷயம், பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம், அதுவும் நம்மளுடைய ரயில்வே எம்ப்ளாயி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு ஏன் அவங்க
கேர் பண்ண மாட்டான். இது இந்த ஒரு இன்சிடென்ட்டுக்காக நான் சொல்லலை, இது வந்து அந்த மத்திய அரசாங்கத்தின் ஒரு மெத்தனமா போக்கிலே இருக்கு.